கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். கிரியைகள் என்றால் செயல்பாடு. அப்போ என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மனிதனுக்காக செய்யப்பட்ட காரியங்கள் ஏராளமானவைகள். அதனாலதான் அவர் அப்படி எழுதுறாரு. ஏன்னா அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படி சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய செயல்பாடு மகத்துவமானவைகள். ஒன்னு மகத்துவமானது. சில ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியா வர்றதுனால நாம் அதை யோசிப்பதில்லை. பிரியமானவர்களே, உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். அதாவது பார்க்கவே முடியாதான் அவ்வளோ ஒரு யோசனைகளை வைத்து மனிதனுக்காக அவர் செய்திருக்கிறார். இதெல்லாம் மனிதர்களுக்காக தான் தேவன் செய்திருக்கிறார். அதனாலதான் மனிதர்கள் புது புது கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய கிரியைகளை நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம அந்த மகத்துவமான கிரியைகளை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய யோசனைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கண்ணு கெட்டுற தூரம் தான் நம்ம யோசனைகள், நம்முடைய பார்வைகள், நம்ம நியாயம் தீர்க்கிறது எல்லாமே கண்ணு கெட்டுற தூரம் தான். மிஞ்சி போனா ஒரு 500 மீட்டர் இல்லை 1000 மீட்டருக்குள்ளதான் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவர் பாருங்க, மகா ஆழமானவைகள். அவருக்கு தெரியும். அவர் தான் அந்த உலகத்தை உண்டாக்கினார். நமக்கு தெரியாது தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய கிரியைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இந்த மகத்துவம் பெரிதே என்று கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கணும். இரண்டாவது, அவருடைய ஆழமான யோசனைக்காக நன்றி செலுத்தணும். அதை மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான் என்று கீழே வசனத்தில் எழுதுறாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நிறைய பேருக்கு இந்த காரியங்கள் தெரியாது. தேவனை அறிந்த நமக்கு, வேதத்தை தியானிக்கிற நமக்கு தெரியும் என் இயேசு எவ்வளவு மகிமையான தேவன், எவ்வளவு மகிமையான தேவன். தண்ணீரை அந்த தேவனுடைய பிள்ளைகளை திராட்சரசமாய் மாற்றினார். தண்ணீரை 2 பக்கமாய் பிரித்து வைக்கிறார். தண்ணீரின் மேல் நடக்கிறார். பிரியமானவர்களே, மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு மகத்துவமான ஒரு தெய்வம் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த தெய்வத்தை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த தெய்வத்தை நாம் விட்டுறக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு தெய்வமா, மரித்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு மகத்துவம். இந்த தெய்வத்தை தேடும் பொழுது நிச்சயமாக நிச்சயத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். உம்முடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். அப்பா, நாங்கள் அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.